Hi viewers, நம்மளோட 9th batch of RE and tailoring classes வந்து பார்த்தீங்கன்னா September 8 வந்து classes வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் சிலபஸ்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கு ஆரி நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து நான் ஏற்கனவே வீடியோஸ் வந்து கொடுத்துட்டேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், வீடியோட எண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்தாச்சு. எப்பவும் போல் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 லேயருக்கு த்ரெட் ஒர்க்கு கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 லேயர்ஸ்க்கு வந்து கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு. நான் சாரீ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம டபுள் லேயருக்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இனி ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு தான். சுகர் பீடு வந்து 2 பீடாக நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இந்த ட்ரா பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நான் டீட்டெயில்டு வீடியோவாக வந்து கொடுத்துருந்தேன் ஏற்கனவே. அதோட வீடியோவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் ஆரி நீடில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாக எல்லா சென்டர்லையுமே கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டு தான். த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நான் சாரீ கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. 7 எடுக்கும்போது அதை டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு 14 கிடைக்கும். இல்லைனா நீங்கள் 8 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு சம்கி வச்சுட்டு நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டரில் வரக்கூடிய அந்த பாயிண்ட்ஸில் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவு லென்த்தில் வேணுமோ அந்த அளவு லென்த்தில் நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதை விட பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். அது 2 சைடும் நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுத்துட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 த்ரெட் வர மாதிரி. இதை விட நெருக்கமாக வேண்டாம், நீங்கள் நெருக்கமாக கொடுக்கலாம். எனக்கு கஸ்டமர் கொடுத்ததில் வந்து இந்த மாடல் தான் இருந்துச்சு. நான் அதனால் அதையே அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் 2 இந்த மாதிரி அந்த த்ரெட் வச்சு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம வந்து மேக் பண்ணுறோம். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன். இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம். இதே மாதிரி ஃபுல்லாக அது ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம் த்ரெட் வச்சு. ஏன்னா நம்ம வந்து 2 லேயருக்கு வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொண்டு கொடுக்கும்போது என்னென்னா த்ரெட் வந்து அந்துராமல் பார்த்துக்கணும். வேறு ஏதாச்சும் அந்த ஸ்டோன்ஸில் பிடிச்சி இழுத்து த்ரெட் அந்துராமல் பார்த்து வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். எப்போவுமே நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க் வந்து நம்ம ப்ளவுஸில் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் அந்த கேப்பில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நான் ரவுண்ட் ஷேப்பு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த கேப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நான் த்ரெட் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் தான் இது வந்து ஒட்டியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் த்ரெட் ஒர்க் கொடுக்குறதுக்கு. அதுக்காக முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே புட்டாஸ்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த சைடில் அந்த புட்டாஸோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
எந்த அளவு டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த அளவில் கொடுத்துக்கலாம். நான் வந்து 1 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் புட்டாஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயுமே அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ வந்து அது வந்து ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளாடி நம்ம இதில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்கி வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட சுகர் பீட் தான். சுகர் பீட் வந்து 2 பீட் கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் அந்த த்ரெட் வந்து நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் 2 ஆப்போசிட் சைடும் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கேப்பில் வந்து 2 அணு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வந்து கட் பீட் கூட யூஸ் பண்ணலாம். கலர் சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளவர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுற ஃப்ளவர் எல்லாமே முடிச்சிட்டோம். அதுக்குள்ளாடி நமக்கு அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் அதை சுற்றி நம்ம வந்து ஒரு லேயருக்கு சுகர் பீடு வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த அளவு மார்க் பண்ணுறது மட்டும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக கிடைக்கும். புட்டாஸ் டிசைன்லேயுமே நான் வந்து அந்த ஃபிட்டிங் ஸ்டோனை சுற்றி நான் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து பேக் நெக் பார்க்கலாம். பேக் நெக்குமே அதே மாதிரி தான், அதே டிசைனில் தான் நான் வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கிங் மட்டும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த கேப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். நான் கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து இதை விட நெருக்கமாக வேணால் நீங்கள் நெருக்கமாக கூட கொடுத்துக்கலாம். அதான் அதே சேம் லேயர்ஸ் தான். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணமோ அதே தான் பேக்குக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இந்த டிசைன் வந்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான டிசைன்ஸ் கேட்டாங்க, கொஞ்சம் அழகாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த டிசைன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், ஸ்லீவ் எல்லாமே நமக்கு வந்து இதே சேம் மாடல் தான் வரும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 8 வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.